அந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படியாக ஒரு அருமையான காலை ஜெப கொடுக்கையை தகப்பனே இந்த அதிகாலையில கூடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம், இப்படியான ஒரு நல்ல ஒரு தகப்பனே அப்பா ஒரு வாஞ்சையோடு தகப்பனே இதை செய்யும்படியாக மார்னிங் ஸ்டார் பாஸ்டர் ஐயாக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம், ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக உண்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலுடைய சன்னிதானத்துல கொண்டு வரும்படியாக நீர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே அப்பா சோஸ்திரம், தகப்பனே அப்பா வியாழக்கிழமை தோறும் தகப்பனே அப்பா உடைய சத்தியத்தை தகப்பனே அடியின் மூலமாக தகப்பனை பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த நாளில கூட தகப்பனை அப்பா நாங்கள் இதாக பிறகு சில காரியங்களை நாங்கள் அப்பா சோஸ்திரம் தியானிக்கிற வேலையில கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தகப்பனை நீர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ தகப்பனே அப்பா சோஸ்திரம் அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட இல்லையா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இல்லையா ஒரு வாஞ்சையோடு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார் இல்லையா. இந்த நாளிலே கூட நம்ம பார்க்கும்போது நம்மை கைவிடாத தெய்வம் இயேசு கிறிஸ்து இல்லையா. அப்படியாக நம்ம கர்த்தரை நம்ம தியானிக்க போறோம். வேதாகமத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை பேச சித்தமா இருக்கிறாரோ அதை நாம பிடித்து கொள்ள வேண்டும் இல்லையா. நம்ம ஜெப வாஞ்சையோட ஒரு வாஞ்சையோட இல்லையா, தாகமுள்ளவன் மேல் தான் தண்ணீர் பாய்ச்சப்படும் இல்லையா. ஒரு கடமைக்காகவோ எதிர் அப்படியாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா வழி அருகிலே விதைக்கப்பட்ட விதையாக இல்லையா அது பிரயோஜனம் இல்லாமல் போகிவிடும். நல்ல நிலத்துல விழுந்த விதையாக அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தரிடத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே நீர் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக இன்றைய நாளில கர்த்தர் உங்களை கைவிட மாட்டான் இல்லையா. இதுதான் இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டான் இல்லையா. ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நமக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு அங்கலாய்ப்போட இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இல்லையா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசேயினுடைய வாழ்க்கைக்கு பின்பாக யோசுவாவின் மேல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. வாசிங்க. யோசுவா 1. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மோசேயை பார்த்து மோசேயுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நான் இருந்து வழி நடத்தினோம் அதே போல உன்னுடைய வாழ்க்கையில நான் இருந்து வழி நடத்துவேன் என்று சொல்லி யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவுக்கு ஒரு புதிய பொறுப்பு, புதிய ஒரு கடமை அவருக்கு மேல வந்திருக்கிறது. இந்த மக்கள் அவர் பார்த்துதான் வர்றார். மோசையோடு கூட வரும்போது பார்த்து வர்றார். இந்த மக்கள் எப்படி ஒரு அடங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எப்படி எரிச்சலை ஊட்டுகிற மக்கள், எப்படி கோபத்தை ஊட்டுகிற மக்கள் என்று சொல்லலாம் பார்த்துதான் வந்துட்டே இருக்காரு. இப்போ இந்த பொறுப்பு அவர் மேல வந்தது போல அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கலக்கம், பயம். நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன் இல்லையா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படியான ஒரு சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புல, குடும்பத்தை நடத்துகிற பொறுப்புல, வேலை ஸ்தலங்களில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில, எல்லா பொறுப்புகளிலும் ஒருவேளை ஒரு சிறிய பயம் இருக்காதுதான். நான் இதை எப்படி செய்ய போகிறேன்? ஒருவேளை இதோட அதிகமான ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேலை ஸ்தலங்களில் சொல்லும் போது
இல்ல போதும், நான் இது இப்படியே இருந்துடுறேன், இது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இப்ப மேல நெக்ஸ்ட் லெவலுக்கு போனா இன்னும் கொஞ்சம் வேலைதான் ஆகுமே தவிர என்னால ஒரு சம்பளமும் இல்லை, நான் ஏன் அதை போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை குடும்ப பொறுப்புகளை தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை பயம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறாங்க, அவர்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், திருமண காரியங்களை நடத்தி கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி வைக்கணும், இது காரியங்களை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு கலக்கம், பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்களை குறித்துதானே, சரீரத்துல ஏற்படுகிற முதுமையினால, வயது முதிர்ச்சியினால, ஒருவேளை சரீரத்துல இருக்கிற இல்லையா பலவீனங்கள்னால நமக்குள்ள ஒரு கலக்கம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார், உயிருள்ள நாள் மட்டும் அவர் கைவிட மாட்டார். உயிருள்ள நாள் மட்டும் அவர் கைவிடுகிற தேவனா இருல. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இல்லையா யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்றைய நாள்ல அவர் நம்மையும் பார்த்து அவனமாகவே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். எந்த கலக்கமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி அவர் நமக்கு உதவி செய்தார்? வாசிப்போம் சங்கீதம் 9:10. சங்கீதம் 9:10 நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்துல யாருக்கு அவர் உதவி செய்கிறார், யாரை கைவிடாமல் இருப்பார் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன வாசிப்போம். கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமீன். ஆமீன். ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம், யாரை கர்த்தர் கைவிட மாட்டாராம்? கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நம்முடைய தேடல் எங்க இருக்குது? நம்ம யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? யார் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ஒருவேளை நம்முடைய விசுவாச நம்பிக்கை யார் மேல இருக்கு? நாசில சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அவங்க எதை செஞ்சிடுவாங்க, அதை செஞ்சிடுவாங்க என்று சொல்லி நம்பிக்கை பண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைய நாளில் நம்மிடத்துல வாக்கு உரைக்கிற தேவன், உயிருள்ள நாள் மட்டும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுற இல்லையா வாக்குரைத்தல் உண்மையுள்ள தேவன், கைவிடவே மாட்டார். இந்த நாளில கூட அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேடல் அவரை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம காண அழைக்கப்படும் இல்லையா? நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து வாழ நம்ம அர்ப்பணிக்க, அவரை தேடுகிறவர்களாக, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நம்ம மாறும்போது அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 28வது வசனத்துல 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல சொன்னதை இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமீன். ஆமீன். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியம் மன்னிக்கணும். உன்னோடு இருந்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நமக்கு முன்குறித்திருக்கிற காரியங்கள், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்து முடிக்கும் அளவு அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன காரியங்கள் ஒருவேளை இன்னுமாக நிறைவேறாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? வருடத்தின் கடைசியில வந்துட்டேனே, மாசம் முடிய போகிறதே,
இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் கத்தர் கொடுத்திருக்கிறாரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறதே, எனக்கு குடும்பத்திற்கு நேராக கத்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே, இன்னுமாக அதை காண முடியவில்லையே, இதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு கவலையோடு கண்ணீரோடு நீங்க இருந்து கொண்டிருந்தால் கத்தர் இந்த நாள்ல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சொன்னதை செய்யும் மட்டும் அவர் கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் மட்டும் அவர் கைவிட மாட்டார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம், பின்மாற்றத்துக்குள்ள செல்ல வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதனால கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறாரோ, வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரோ, தரிசன காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ, நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி முடிப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரரா இருக்கிறோமா என்பதை மட்டும் நம்ம சீர்தூக்கி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்கள்ல என்ன படிக்கலாம், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆயத்தமா தான் இருக்கிறாரு. நமக்கு சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசன காரியங்களை, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் நம்மிடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக தடைகள் நம்மிடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படியான தடைகளை நாம நீக்கி போடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி நமக்கும் கர்த்தருக்கும் இடையில சுவர் போன்ற மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த நாள்ல சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? ஏசாயா புத்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான காரியங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 59:1-2 பார்க்கும்போது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாக இல்லை. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு இல்லையா, தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த பாவங்கள் அவர் செவி கூடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று சொல்லியிருப்பார். ஒருவேளை சொன்னதை செய்ய இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே, தீர்க்கதரிசன வாசம் நிறைவேறவில்லை, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறோமா? இந்த நாளே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில ஏதாவது சுவர் போன்ற பாவமான காரியங்களோ, மீறுதலான காரியங்களோ, அக்கிரமான காரியங்களோ தடையாக இருக்கிறதா என்று சொல்லி வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்யும் மட்டும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். உயிருள்ள மட்டும் அவர் கைவிட மாட்டார், சொன்னதை செய்யும் மட்டும் கைவிட மாட்டார். மூன்றாவதாக 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில அநேக ஊழியக்காரங்க இங்க இருக்கிறாங்க, அநேக போதகர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு தரிசனத்தோட ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில சபை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் இல்லையா? அப்படியாக ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைய நாள்ல வாக்குத்தத்தமாக சொல்லுகிற ஒரு காரியம், ஆலயத்தை கட்டி தீர்க்கும் மட்டும் என்னை கைவிடவே மாட்டேன், எல்லா தேவைகளையும் சந்திப்பேன், எல்லா காரியங்களையும் உனக்கு கொடுப்பேன், எல்லா காரியங்களையும் முன்னிறுத்தி நான் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? இது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியமாக நம்ம யோசிக்கலாம். ஒரு கட்டடத்தை குறித்து நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அதுவும் ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ இடத்துல சபைகள் இல்லை, எத்தனையோ இடத்துல ஆலயங்கள் இல்லை. ஆனா இந்த இடத்துல இன்னுமாக 2 ஆசீர்வாதங்களை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். 1, உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார். உங்களுடைய குடும்பத்துல சிதைந்து போயிருக்கிற காரியங்கள், குடும்பத்துல உருபுலைந்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் அதை கட்டி முடிக்கும் மட்டும்
அவர் தீர்ந்து அதை இல்லையா கைவிட மாட்டார். இரண்டாவதாக முக்கியமான ஒரு காரியம், ஆலயம் என்பது உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் கிடையாது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நொறுக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு அப்ப அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை அவர் மறுபடியுமாக கட்டி தீரு மட்டும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல மறுபடியுமாக தலை நிமிர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில அவமானத்தை சந்தித்தீர்களோ அந்த இடத்துல உங்களை மறுபடியுமாக அவர் கட்டி தீர்த்து உயர்த்து மட்டும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கும்போது, அவரோடு இருக்கும்போது அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் எருசலேம் தேவாலயத்தை மட்டும் அவர் குறிக்கல, நம்முடைய வாழ்க்கை என்ற ஆலயத்தை அவர் குறிக்கிறார். நம்முடைய சரீரம் என்ற வாழ்க்கை, ஒரு சரீரத்துல பலவீனத்தோடு நோய்வாய்ப்பட்டு டாக்டர்களால கைவிடப்பட்டு எல்லா மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு இது முடியாது என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளை இந்த நாள்ல காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தை அவர் கட்டுகிறார். அவர் அது சரீரம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அவர் அதை புதுப்பிக்கிறார். அவர் அதை இல்லையா எடுத்து நடப்பிக்கிறார். கைவிடவே மாட்டார். நீங்க விசுவாசத்தோட அவரை நீங்க பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? அடுத்தபடியாக கடைசியாக இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இல்லையா நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் மட்டும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் மட்டும் அவர் உங்களை கைவிட மாட்டார் இல்லையா? கால தாமதங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய எஸ்கேப் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு செய்யறேன், அடுத்த நாள் செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன் என்ற நல்ல கர்த்தர் வாக்குரைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நீ சொல்றதுனால நான் அதை இழந்து போயிடுவேனோ, இதை இழந்து போயிடுவேனோ, அது என்ன விட்டு போயிடுமோ, இது என்ன விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டிருந்தால் கர்த்தர் இன்றைய நாள்ல சொல்லுகிறார், கர்த்தரை அறிவிக்கும் மட்டும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடாத தேவன். அன்றன்று நாளுடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியை செய்கிறதுனால, அவருக்காக ஊழியம் செய்கிறதுனால, அவருடைய அன்பை நம்ம பறைசாற்றுகிறதுனால ஒரு நாளும் நாம் குறைவுபட்டு போகவே இல்லை. சங்கீதம் 71:18 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமங்களையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைவுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாராக. ஆமீன். மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் இல்லையா, அது வயதான வெள்ளமுடி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் இல்லையா, கர்த்தருடைய நாமத்தை நாம பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் இல்லையா? அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் பார்ட் டைம் தான் ஊழியம் பண்றேன், இல்ல ஃபுல் டைம் ஊழியம் பண்றேன் இல்லையா, அப்படியெல்லாம் நிறைய கர்த்தர் அழைப்பை பொறுத்து நம்ம செய்ய வேண்டும் இல்லையா? அநேகர் தவறான முடிவுகளை எடுத்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற காரியம். ஒருவேளை தவறான முடிவுகள் எடுத்தால் அவர் கைவிட மாட்டார். உண்மையாய் அவரிடத்துல என்னுடைய அழைப்பு என்ன, நான் எதற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக என்னை நீர் அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம முழு மனதோடு அவரிடத்துல கிட்டி சேரும்போது அவர் நமக்கு உதவி செய்து அவர் நம்மை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம், இருந்தாலும் இல்லையா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காது விட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். வேலை செய்ற இடங்கள்ல, போக்கில வரத்துல, நம்முடைய குடும்பத்துல நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம சொல்ல வேண்டும். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இல்லையா? நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தை சொல்ல அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அது நம்முடைய மேலே விழுந்த தலையாய கடமை. அதற்காக தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லவே ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி
யோசித்து கொண்டு நான் இதை சொன்னேன்னா ஏதாவது ஆபத்து வந்துடுமா, மற்றவங்க என்ன தப்பா நினைப்பாங்களா, மற்றவங்க என்ன இல்லையா ஒதுக்கி வைத்து விடுவாங்களா, அப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார், உங்களை கைவிட மாட்டார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார், உங்களை பராமரிப்பார், உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்பை நாம தட்டி கழிக்கவே கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளில இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற தருணத்துல கர்த்தர் இந்த 5 வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் கைவிட மாட்டார். கர்த்தரை அறிவிக்கும் மட்டும் அவர் கைவிட மாட்டார். அதே போல நம்முடைய உயிருள்ள நாள் மட்டும் அவர் கைவிட மாட்டார். நம்மோடு இருந்து பெரிய பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிற ஞானத்தை நாம் கர்த்தரிடத்துல கேட்போமா? இந்த பண்டிகை காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரப்போகிறோம். இன்னும் ஒரு மாதமாக தான் இருக்கு இல்லையா? அட்வான்ஸ் பீரியடுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை புது ட்ரெஸ் வாங்கணும் இல்லையா, பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்துல நம்மை விட ஏழை எளிய நிலைமையில இருக்கிறவங்க, நம்மை விட கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கென்று நாம் ஏதாவது செய்ய அழைக்கப்படுகிறோம். நிச்சயமாகவே ஒருவேளை நீங்க பட்ஜெட் போடலாம். நான் இந்த கிறிஸ்துமஸ்க்கு இவ்வளவு ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் எடுக்க போறேன், இவ்வளவு ரூபாய்க்கு நான் இல்லையா பலகாரம் எல்லாம் செய்ய போறேன், இவ்வளவு ரூபாய்க்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன், ஏதோ ஒரு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். அதுல ஒரு பகுதியை நான் ஏழை எளியவர்களுக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதோ, இல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ நான் செய்ய போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல நீர் எங்களோடு பேசி இருக்கீங்க, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, நீர் கைவிடாத தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட இணைப்புல இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரத்துல இருந்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. ஒருவேளை நான் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேனே, தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லையே, நான் செய்வது சரியா தவறா என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கண்ணீரோட தகப்பனே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாள்ல நீர் பேசி இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி தகப்பனே. அதே போல தகப்பனே ஒரு சரீர பலவீனத்தோடு அப்பா சோஸ்திரம் தகப்பனே நீர் தங்குகிற இந்த ஆலயமாகிய சரீரத்துல ஒரு பலவீனத்தோடு குறையோடு கண்ணீரோடு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ அவர்களை நீர் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கேன். நல்ல புது ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை நீ தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் தகப்பனே, அப்பா சோஸ்திரம் நீர் ஒவ்வொருவரும் நீர் பொறுப்பெடுக்கிறபடினால, ஒவ்வொருவரும் நீர் அப்பா சோஸ்திரம் அரவணைக்கிறபடினாலும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே இந்த ஜெப கொடுகை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா அந்த பாஸ்டருக்காக அப்பா அவருக்கு கட்டுமான சபை கட்டுக்கிற காரியங்கள்ல உங்களுடைய கரம் கூட வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் சாலை கட்டுமான பணிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்களே. தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.